ஈரோடு வெங்கடப்ப ராமசாமி நாயக்கர் என்னும் பெரியார் செப்டம்பர் 17, 1879 ஈரோட்டில் பிறந்தார். பள்ளியில் சேர்ந்து படித்த பெரியார் 5ஆம் வகுப்பு வரை மட்டுமே கல்வி பயின்றார். கல்வியில் நாட்டம் இல்லாததால் பள்ளிக் கல்வியை துறந்துவிட்டு வணிகத் தொழிலை 12ஆம் வயது முதல் மேற்கொண்டார். 1919ஆம் ஆண்டு தனது வணிகத் தொழிலை நிறுத்திவிட்டு காங்கிரஸ் கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டார். ஈரோடு நகர்மன்ற தலைவராக 1917 முதல் 1919 வரை பதவி வகித்தார். 1921 ஈரோடு கள்ளுக்கடை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு சிறை தண்டனை பெற்றார். கேரள சீர்திருத்தவாதியான நாராயணகுருவின் இயக்கத்தைச் சேர்ந்த டி.கே. மாதவன் என்பவர் முன்னெடுத்த வைக்கம் போராட்டத்தில் பெரியார் பங்கு பெற்றார். வைக்கம் போராட்டத்தில் பங்கு பெற்று ஏப்ரல் 14 அன்று அவரது துணைவியார் நாகம்மாளுடன் சேர்ந்து சிறை சென்றார். இதனால் வைக்கம் வீரர் என அழைக்கப்பட்டார். திருப்பூரில் நடைபெற்ற கூட்டத்தில் அரசு பணிகளிலும் கல்வியிலும் இடஒதுக்கீடை அமல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை காங்கிரஸ் கட்சி ஆங்கில அரசுக்கு வலியுறுத்த வேண்டும் என்பதை முன்னிறுத்தினார். அதை காங்கிரஸ் கட்சி ஏற்க மறுத்ததால் 1925 காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகினார். காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகி சுயமரியாதை இயக்கத்தை 1925 தோற்றுவித்தார். 1929 செங்கல்பட்டு சுயமரியாதை மாநாட்டில் தனது பெயரின் பின்னால் இருக்கும் ஜாதி பெயரை நீக்கிவிட்டு அனைவரும் இதுபோல் நீக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தினார். காங்கிரஸ் இயக்கத்திலிருந்து எந்த கோரிக்கைக்காக வெளியேறினாரோ அதே கோரிக்கையை 1928 எழுப்பி பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க கோரிக்கை விடுத்தார். 1929 முதல் வெளிநாட்டு பயணமாக மலேயா தமிழர்களின் அழைப்பை ஏற்று மனைவி நாகம்மாளுடன் கப்பலில் மலேசியா சென்றார். அங்கு 50,000க்கும் மேற்பட்ட மக்கள் பெரியாருக்கு வரவேற்பு அளித்தனர். அந்த கூட்டத்திலையும் பெரியார் சுயமரியாதை கருத்துக்களை விளக்கி பேசினார். மலேசிய பயணத்தை தொடர்ந்து 1939 ஐரோப்பிய நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டார். குறிப்பாக எகிப்து, கிரீஸு, துருக்கி, உருசியா, ஜெர்மனி, இங்கிலாந்து, ஸ்பெயின், பிரான்ஸ் போன்ற நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். 1938 காஞ்சிபுரம் மாநாட்டில் மறைமலை அடிகளின் மகள் நீலாம்பிகை, மீனம்பாள், தர்மம்பாள் உள்ளிட்ட பெண்களால் பெரியாருக்கு பெரியார் என்ற பட்டம் வழங்கப்பட்டது. ஆயிரத்தி 1944 நீதி கட்சி தலைவராக இருந்த பெரியார் பேரறிஞர் அண்ணாவின் தீர்மானத்தை ஏற்று நீதி கட்சியை சேலம் மாநாட்டில் திராவிடர் கழகமாக மாற்றினார். இந்த திராவிடர் கழகத்தின் தலைவராகத்தான் பெரியார் இறக்கும் வரை இருந்தார். குடியரசு என்ற வார இதழை 1925 தொடங்கினார். ரிவோல்ட் என்ற ஆங்கில வார இதழை 1928 நவம்பர் 7 தொடங்கினார். புரட்சி என்ற வார இதழை 1933 நவம்பர் 20 தொடங்கினார். பகுத்தறிவு என்ற மாத இதழை 1935 மே 1 தொடங்கினார். விடுதலை என்ற வாரம் இருமுறை வெளியிடக்கூடிய இதழை 1935 ஜூன் 1 தொடங்கினார். விடுதலை நாளிதழை 1937 ஜூன் 1 தொடங்கினார். இறுதியாக தி மாடர்ன் ரேஷனலிஸ்ட் என்ற ஆங்கில மாத இதழை 1971 செப்டம்பர் 1 தொடங்கினார். பெரியார் 1973 டிசம்பர் 19 தியாகராயனரில் நடைபெற்ற கூட்டத்தில் கலந்து கொண்டார். அதுவே அவரது கடைசி கூட்டம். டிசம்பர் 24, 1973 தனது 94ஆம் வயதில் பெரியார் இயற்கை எய்தினார். பெரியார் மறைந்தாலும் அவரது பெயரும் புகழும் காலமெல்லாம் நிலைத்து நிற்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது மாதிரியான பல வீடியோக்களுக்கு இளம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க.